ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் டைம், அதாவது இந்த தேனீ வளர்ப்பில் இந்த 2.5 வருஷ காலங்களில் என்னுடைய அனுபவத்திலே முதல் தடவை வந்து வேர்ல்டுலேயே, நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரோ இந்த மாதிரி நான் சொல்ல கிடையாது, வேர்ல்டுலேயே நான் வந்து பல வீடியோ பார்த்துருக்கீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் ப்ளூ கலர் வந்து ஹனி நேச்சுரலாக ஒரு தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பூமரங்கள், காட்டு மரங்கள், அதாவது தென்னை, வாழை, பாக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் தான் நார்மலான ஒரு ஏரியாவில் ப்ளூ கலர் ஹனி வந்து நமக்கு கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த தேன் வந்து நம்ம எந்த தோட்டத்தில் எடுக்கணும்னா, கோயம்புத்தூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கருமத்தம்பட்டி டோல்கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் ஃபார்ம்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்னு சொல்லி தோட்டம் இருக்குது. நம்ம ஐயா தான் அவருடைய தோட்டத்தில் நம்ம தேனி பெட்டி கொடுத்துருக்கோம். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேர்னால் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா ரொம்பவும் ரேரான ரொம்ப 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 ரேரான ஒரு ஹனி வந்து நமக்கு ப்ளூ கலர் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தோட்டத்தில் மேலும் இன்னும் தேனி பெட்டிகளை போட்டு அது எப்படி வந்து இந்த தோட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி வந்து ரேரான ஹனி கலெக்டாது அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. என்ன காரணம் கேட்டாங்கன்னா, 49 வருஷமாக அதில் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே கிடையாது. அந்த இயற்கையை வந்ததுனால இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பூச்செடிகள்லேருந்து எடுக்கக்கூடிய மகரந்தம் தான் வந்து இந்த அளவுக்கு இயற்கையாக வந்திருக்கு. இதன் மூலியமாக வந்து டெஸ்ட்டு கூட கொடுத்து நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆகமத்தில் குறிப்பாக எல்லாருமே இயற்கை கையில் எடுத்தாங்கன்னா எல்லா தோட்டத்திலும் இந்த மரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கையோடு வாழ்ந்தால் தான் நம்ம வாழ முடியும். அந்த மாதிரி இறைவன் கொடுத்த வரம் இந்த இயற்கைக்காக இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துருக்குன்னு சொன்னால் இந்த இயற்கை தான் பெருமை. இதில் நிறைய விதமான மூலிகை செடி மாதிரிலாம் வச்சுருக்கோம். அதுலேருந்து எடுக்கக்கூடிய மகரந்தம் தான் இந்த அளவுக்கு தேன் இவ்வளவு கலர் மாற்றி நிறைஞ்சிருக்குது. அது இன்றைக்கி 2வது முறையாக ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இது சாப்பிட்ற குழந்தைகள்லாம் ஆரோக்கியம் வாழ்வாங்கிறது யதார்த்தமான உண்மை. இதே மாதிரி எல்லா விவசாயிகளும் பயனடையணும் வேண்டுக்கிறோம். எல்லா விவசாயிகளும் கடவுளாக மாறணும்னு சொன்னால் ரசாயன பூச்சி மருந்து கையில் எடுக்காமல் விவசாயம் பண்ணாங்கன்னா அவங்கெல்லாம் கடவுளுக்கு சமம். எல்லாருமே கடவுளாக மாறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்குண்டான எல்லா விவசாயிக்கும் ஆலோசனையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் மண்ணையே காப்பாற்றக்கூடிய நுண்ணுயிர், இந்த வேம்னு சொல்லுவாங்க, அந்த நுண்ணுயிர் எல்லா பகுதியிலையும் கொடுத்து செழிப்பான அதுக்கு வளர்ந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம நாடு மட்டும் இல்லை, இந்தியா பூராமே இந்த நுண்ணுயிர் பெரிய அளவில் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்படி பல இடத்துல கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாருமே பயன்படுத்தினா எல்லா விஷயமும் ஆரோக்கியமாக நல்லா வளரலாம். தயவுசெய்து யாருமே பூச்சி மருந்து ரசாயனத்தை கையில் எடுக்க வேண்டாங்கிற அன்பு வேண்டுகோள். எல்லாருமே கடவுளை மாறணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு தேனடை தான், அந்த ஒரு தேன் கூட வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து எனக்கு மல்டி கலர் இருக்குது, 3 லேயர்ஸ், அதாவது 3 மல்டி கலர் எனக்கு தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ இருக்குது, இந்த சைடு லைட் ப்ளூ இருக்குது, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன் அந்த இதில் தெரியுது. இது மொத்தமே வந்துட்டு ரொம்பவுமே ரொம்ப 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 ஒரு வித்தியாசமான ஒரு தேனாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஹனி. நாங்கள் வந்து இனிமேல் இங்கே போட்டு டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து அதிகப்படியான தேன் வந்து உற்பத்தி ஆகும்போது இது வந்து நாங்கள் வந்து வியாபாரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ தொடர்ந்து எங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் அடுத்தடுத்து என்ன அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ. தேனீ வளர்ப்பு வந்து ரொம்ப 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 எளிதானது தான். யாரும் பயந்துக்க தேவையில்லை. எல்லா குழந்தைகளிலிருந்து எல்லா விவசாயிகளுமே வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக கையாள முடியும். அதுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்கவும் வந்து கொடுத்துட்ருக்கோம். தேனி பெட்டி தமிழ்நாடு முழுசுமே நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தேன் கிழப்பு இது ஒரு கடி கடிச்சால் நல்லது தான். ஆமாங்கண்ணா. நம்ம பாடியில் எதிர்ப்பு சக்தி வந்துடு. இன்னைக்கு எனக்கு 2 கடி வச்சிருக்கு. இந்த கட் பண்ணுறது அப்படி கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புழுவும் வைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணினாலும் இந்த மாதிரி நடக்கும்.
புகை போட்டுக்கலாமா கொஞ்சம்? தேவையில்லைங்கண்ணா. நான் சொல்கிறேன் பார்த்தீங்க எடுத்தோம் அப்படின்னா இந்த தேனீங்கிறது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மக்கிட்ட பழகும். அது வந்து இந்த நம்ம நசுக்கிறதோ அதை வந்து கொள்றதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அது வந்து நம்மளுக்கு வந்து கொட்டை வருங்கண்ணா. இதே எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் புழு இருக்குங்க. எடுத்துருங்க. தள்ளி எடுத்துக்கணும். இந்த புக்கு தேன் இருக்குன்னு பார்த்துக்கணும். இல்லை இல்லை பார்க்க மாட்டேன். தள்ளி போட்டுருங்க. கொடுங்க கொடுங்க. இது அப்படியே மேலே இருக்கிற சாப்பிட்ருங்க. அதில் அந்த புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இதே இதே இதில் ராயல் ஜெல்லிங்கிறது இது. ஆனால் அது வந்து இப்போ இது பண்ண முடியாதுங்கண்ணா. ஏன்னா அது வந்து இந்த குயின் செல் உருவாக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் தாங்கண்ணா அது வந்து நம்ம இது பண்ண முடியுங்கண்ணா. என்ன டேஸ்ட் தெரியுமா? நிறையப்பா எல்லாரும் இதை அனுபவிக்கணும். ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி தேனை எடுத்ததே கிடையாது. அவ்வளோ அற்புதமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப பிரமாதம். ப்ளூ டைமண்ட் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறனால இது பேர் வந்து ப்ளூ டைமண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருமத்தம்பட்டிக்கு பக்கத்தில் காளியாபுரம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சூலூர் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய காளியாபுரம் கிராமத்தில் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது ஐஸ்வர்யம் ஆர்கானிக் அப்படின்ற ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30க்கு மேற்பட்ட ஏக்கரால் வந்து தென்னை, பாக்கு, வாழை, அப்புறம் பலதரப்பட்ட பூச்செடிகள் இந்த மாதிரி வந்து எல்லாமே எப்படின்னா பராமரிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக இருக்குது. எந்த ஒரு 49 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரசாயன உரமுமே வந்து பயன்படுத்தாமல் ரொம்பவும் ஆர்கானிக்காக பயங்கர ஒரு ஸ்ட்ரக்சராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேனீப்பெட்டி வந்து லாஸ்ட் மந்த்தில் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருந்தோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா விசிட் வந்திருந்தோம். ஸோ இங்கே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் வந்து எங்களுக்கும் இந்த தோட்டத்தில் உள்ள எங்களுக்கும் என்ன கிடச்சிது அப்படின்னா, தேன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் கிடச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும். ஸோ வேர்ல்டுலேயே வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இதை வந்து ரொம்ப பெருமை மிக்கவே நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா ஹனி வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், ஒயிட் கலர் அண்ட் தென் பிளாக் கலரில் கூட இருந்திருக்கு. ஸோ உலகத்திலே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான ஹனி வந்து நம்ம இன்னைக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ப்ளூ கலர். ஸோ மேலும் இதில் வந்து நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து இந்த தோட்டத்தில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் இந்த தோட்டத்தில் மட்டும் ஏன் இது வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம மேலும் வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம். தொடர்ந்து வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இயற்கை உரம் இது சார்ந்து ஏதாவது தேவைப்பட்டாலும் நம்ம சூலூரில் இருக்கக்கூடிய காளியாபுரத்தில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய மயில்சாமி அண்ணா இயக்கத்தில் வந்து கடந்த ஒரு 50 வருடங்களாக இயங்கிட்டு வர ஐஸ்வர்யம் ஆர்கானிக் அவரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தோட்டத்துக்கு தேவையான இயற்கை உரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். நன்றி.